சொத்து தகராறில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். கார்த்திக், இது பற்றிய விவரங்கள். வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சொத்து பிரச்சனையில் சொந்த மாமனாரை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு மருமகனும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் காங்கேயம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள கொடுவாய் எல்லப்பாளையம் புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி கவுண்டர், வயது 70. இவரது மகள் அம்பிகா, அவரின் கணவரான படியூரில் ஆலாம் பிளாக் கம்பெனி நடத்தி வரும் முத்துக்குமார் என்கிற ராஜ்குமார், வயது 50 என்பவருக்கும் அவரது மாமனாரான பழனிசாமி கவுண்டர் என்பவருக்கும் சில வருடங்களாக சொத்து பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை சுமார் 8 மணி அளவில் பழனிசாமி கவுண்டர் அவரது வீட்டின் அருகே சாலையில் மாடு பிடித்து கொண்டு சென்ற போது வழிமறைத்த முத்துக்குமார் தான் மறைத்து வைத்திருந்த கைத்துப்பாக்கியால் மாமனாரை சராமாரியாக சுட்டுள்ளார். இதில் நெஞ்சில் குண்டு பாய்ந்து பழனிசாமி துடிதுடித்து உயிரிழந்தார். இந்த நிலையில் மாமனார் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்ததை கண்ட மருமகன் பதற்றத்தில் படியூர் சென்று அங்கு அவரது அறையில் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஊதியூர் மற்றும் காங்கேயம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காங்கேயம் பகுதியில் சொத்து பிரச்சனையில் ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் உயிரிழந்த சம்பவம் காங்கேயம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.